வணக்கம், வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இப்போ இந்த சம்மருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கர்ட் ரைஸும் அதுக்கு ஒரு சில்லி காலிஃப்ளவரும் இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பிக்னிக் போகும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கர்ட் ரைஸ் செய்கிறதுக்கு எப்பயும் நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி தான். நான் வந்து புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து பச்சரிசிலையும் செய்வாங்க. கர்ட் ரைஸ் வந்து ஆக்சுவலாக பச்சரிசியில் தான் செய்வாங்க. எங்களுக்கு வந்து பச்சரிசி செய்கிறாதுங்கிறதுனால புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன். இதுலேயும் செய்யலாம், சூப்பராகவே இருக்கும். அந்த லெவலுக்கே சூப்பராக இருக்கும். எப்படி சாதம் வடிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பிள்ளைங்க வந்து இந்த கர்ட் ரைஸுக்கு காலிஃப்ளவர் சில்லி தான் கேட்பாங்க. அதனால் எப்போ செஞ்சாலும் இந்த காலிஃப்ளவர் சில்லி கூட செஞ்சுருவேன் சைட் டிஷ்ஷாக. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கைப்பு இருக்கிற அதாவது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற சூடுக்கு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும் ஒரு 20 மினிட்ஸ். எதுக்காகனா நம்ம அந்த பூக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பச்சை கலர் புழு இருக்கும். அதை நம்ம பூ கட் பண்ணும்போதே நம்ம மேக்ஸிமம் பார்த்து எடுத்துடலாம். இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத புழுவோ பூச்சியோ உள்ளே இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் நம்ம ரொம்ப கொதிக்க தண்ணி வச்சிட்டோன்னா அந்த பூச்செல்லாம் பூக்குள்ளாரியே செத்து போயிடும், பூக்குள்ளாரியே செத்துடும். இப்போ நம்ம வந்து கைப்பு இருக்கிற சூடுக்கு வச்சோன்னா அந்த பூச்சியோ புழுவோ பூவை விட்டு வெளியில் வந்துடும். அதுக்காக மஞ்சத்தூளும் கல்லுப்பும் அந்த தண்ணியில் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு பாருங்கள், இந்த சூடு பாருங்கள், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் சுருக்குன்ற இருந்தால் போதும். ஒரு 10 to 20 மினிட்ஸ் இதில் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் அந்த பூவை. இப்போ பாருங்கள், சாதம் வெந்து வருது பாருங்கள். இந்த இதில் வந்து நம்ம கஞ்சி வடிக்க மாட்டோம். கஞ்சி வடிக்காமல் அப்படியே வேக வைக்கணும். பூ வந்து நல்லா ஊறட்டும், ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ வந்து அதுக்குள்ளே இது கூட ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோ. இது வந்து வெயிலுக்கு அவ்வளோ நல்லது. பச்சை பயிர் வந்து இது வந்து ஒரு 3 நாள் முளைக்கட்டி வச்சுட்டேன். இது வந்து இந்த முளைப்பு வருது இல்லையா, இதில் வந்து விட்டமின் இ இருக்குது. நம்மளுடைய ஸ்கின் க்ளோக்கு இது ரொம்ப நல்லது. விட்டமின் இ இருக்கனால இது வெயிலுக்கும் நல்லது. பச்சை பயிர் வந்து குளிர்ச்சி உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அப்படியே பச்சை பயிரை கொடுக்குறது, அந்த பச்சை பயிர் இந்த கொள்ளு இதெல்லாம் கொஞ்சம் முளைக்கட்டி கொடுத்தோன்னாக்கா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. இது சும்மா அப்படியே வேக வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சாப்பாடு வந்து அப்படியே வெந்துகிட்டே இருக்குது. தண்ணி கூட கொஞ்சம் பாருங்கள், வேணுன்னா கூட மேலே கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்பப்போ ஒரு அரை டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். இந்த கோயிலெல்லாம் பொங்கல் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படியே நம்ம பாட்டுக்கு கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா அரிசி மசிஞ்சு வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டே இருக்கலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், சாதம் நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். கஞ்சி வடிக்காமல் மசிஞ்சு வர அளவுக்கு வேக வைக்கணும். இந்த கஞ்சி வடிக்காமல் வேக வச்சு அது கூட தயிர் சேர்த்தும் பொழுது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கர்ட் ரைஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை அப்படியே நம்ம கிளறி விட்டுட்டு நல்லா மசிகிற அளவுக்கு தேவைப்பட்ட தண்ணி கூட சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த காலிஃப்ளவர்லாம் நம்ம தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பூ வந்து 2 பூ நான் சேர்த்துருக்கேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து சில்லி சிக்கன் பவுடர், சிக்கன் 65 பவுடர்னு கடையில் கிடைக்குது இல்லையா, அது வந்து ஒரு நல்ல ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல். ஏன்னா அது நம்ம பெரட்டும் பொழுது நல்லா ஒட்டணும், பூவில் மசால் ஒட்டணும். அதனால் 4-5 டேபிள் ஸ்பூன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ. கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம், ஏன்னா இப்போலாம் கலர் வந்து நம்மளுக்கு பவுடரில் கிடைக்கிறது இல்லை. தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க. இது நல்லா பெரட்டிடுங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து பெரட்டுங்க, அப்போ தான் பூவில் ஒட்டும். அதை வந்து ஒரு அரை மணி நேரம் தனியாக வச்சுருங்க. அதுக்குள்ளே இப்போ வந்து தயிர் சாதத்துக்கு நல்லா குழைய வேக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். சாப்பாடு தயிர் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு, விருப்பப்பட்டால் வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கூட தாளித்து தயிரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இப்போ இந்த சாப்பாட்டு கூட என்னென்ன கலக்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி துருவல், இஞ்சி அப்படியே துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக, அதாவது இந்த பிஞ்சு மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கிட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். கொத்தமல்லி தலையும் நல்லா குட்டியாக நறுக்கிக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து மாதுளை முத்துக்கள் இருக்குது. அப்புறம் வெள்ளரி பிஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு பொடியாக இருந்தால் போதும். இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள், அதையும் வந்து
சின்ன சின்ன துண்டாக போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை திராட்சை இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தாளித்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றா கலந்துக்க போகிறோம். இப்போ இந்த தயிர் சாப்பாட்டுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா 1 கப்பு தயிர்னா 1/2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. நம்ம பிக்னிக் போகிறோன்னாக்கா பால் நிறையவும் தயிர் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா புளிக்காமல் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் புளிக்காமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. நம்ம அவுட்டிங் போகும்போதோ பிக்னிக் போகும்போதோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா புளிக்காது. பால் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிக்காது. அதே சமயம் இந்த சம்மருக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். உடலுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். தண்ணி தாகமும் அதிகம் எடுக்காது. எதுக்கு அது எதுவும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதை கொண்டு போயிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பெஸ்ட்டான ரெசிப்பியாக இருக்கும். பிக்னிக்லாம் அவுட்டிங் போகும்போதெல்லாம் நல்லா பாருங்கள் எவ்வளோ இலக்கமாக இருக்குது சாப்பாடு. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துருக்கனால நல்லா குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பெரட்டி வச்ச பூவை பாருங்கள் நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவும் நான் சில்லி சிக்கன் பவுடர் சேர்த்துனா கூட கொஞ்சம் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா மசாலா நல்லா ஒட்டி நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் எண்ணெயில் கூட எதுவுமே சிந்தலை பாருங்கள். மசால் பிரியாமல் வந்திருக்கு. எண்ணெய் கூட எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அதே போல் நான் ஆறுனாக்கா இதாக போகாது. நல்லா ஆறுனா கூட கிறிஸ்பியாகவே இருக்கும். பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ கிளியராக இருக்குல்ல. நல்லா சூப்பரான காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி துவையல், காரமான இஞ்சி துவையல், ஊறுகாய், பருப்பு சட்னி அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இதுதான் காம்பினேஷன் பிடிக்குங்கிறதுனால நான் எப்போவுமே இது தான் செய்வேன். இந்த கர்ட் ரைஸ் செஞ்சாக்கா எப்பயும் காலிஃப்ளவர் சில்லி தான் செய்வேன். நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் கூட இது செஞ்சுக்கலாம்.